நம்ம சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கிராமத்து மண் வாசனை ரவுண்ட் நடக்குது. இதை வழக்கம் போல அர்ச்சனா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்காக ஆக்டர் சமுத்திரகனி மற்றும் தம்பி ராமையா அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துக்கிறாங்க. இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம சரிகமபா ஜட்ஜஸ் மற்றும் இதுல இருக்க லிட்டில் சாம்ப்ஸ் குழந்தைகள் எல்லாருமே வில்லேஜ் காஸ்டியூம்ல வந்து மெகா ஹிட்டான கிராமிய பாடல்கள் மற்றும் மக்கள் இசை பாடல்களை தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே திருவிழா கொண்டாட்டமா தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில நம்ம சரிகமபா சீசன் 4 ஆரம்பிச்சதுல இருந்து இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே இருக்கிறதுலே மற்ற போட்டியாளர்களை விட ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை தன்னுடைய காந்த குரலால அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழை திறமையான சிறுமி தான் யோகஸ்ரீ. அவங்க இசைஞானி இளையராஜாவுடைய அற்புதமான ஒரு கிராமிய பாடலை எடுத்து அது செம்ம சூப்பரா பாடியாத்தி ஒட்டுமொத்த அரங்கத்துல இருந்தவங்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருந்தாங்க. அதற்காக இதுல இருந்த நடுவர்கள் எல்லாருமே ஒரு காம்படிஷன் வந்தா அதுல சில வாரங்கள் ரொம்பவே வேற லெவல்ல பாட முடியும், ஆனா நீ மட்டும் எப்படி எல்லா வாரமே செம்ம சூப்பரா பாடி ஆசுறன்னு சொல்லி நம்ம யோகஸ்ரீ அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. நம்ம சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் இதுல ஆக்டர் சமுத்திரகனி, தம்பி ராமையா மற்றும் பலரும் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துக்கிற கிராமத்து மண் வாசனை ரவுண்ட்ல இதுல தன்னுடைய காந்த குரலால ஒவ்வொரு வாரம் கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம யோகஸ்ரீ ரஜினிகாந்துடைய தனிக்காட்டு ராஜா படத்துல இசைஞானி இளையராஜாவோட இசையில எஸ்பி சைலஜா அவர்கள் பாடிய ராசாவே உன்னன்னா எண்ணித்தான்ற அற்புதமான மெலடி பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக செம்ம சூப்பரா அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி ஆத்திருந்தாங்க. இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட, அதுலயும் குறிப்பா ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதமோகன் மற்றும் சைந்தவி அவர்கள் சொல்லும் போது பொதுவாவே ஒரு காம்படிஷன் வந்தா அதுல சில வாரங்கள் நல்லா பாட முடியும், சில வாரங்கள் கஷ்டமா இருக்கும், ஆனா ஒன்ன பொறுத்த வரைக்கும் நீ ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா வாரமே செம்ம சூப்பரா வேற லெவல்ல பாடி ஆத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இதுல இருந்து சிறப்பு விருந்தினரான சமுத்திரகனி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை எனக்கு கேட்கும் போது அப்படியே ஒரு ஒரிஜினல் பாடலை கேட்கிற மாதிரியே இருந்தது, அந்த அளவுக்கு அற்புதமா நீ பாடி இருந்தேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுக்கு வந்து இணையத்திலையும் செம்மையா ட்ரெண்டிங்ல இருக்க ஏழை சிறுமி யோகஸ்ரீயை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த கிராமத்து மண் வாசனை ரவுண்ட்ல இளையராஜா மற்றும் எஸ்பி சைலஜா காம்போல வந்த அற்புதமான கிராமிய பாடலை எடுத்து அது சூப்பரா பாடி அத்தி நடுவர்கிட்ட கோல்டன் ஷவர் வாங்கினதை பத்தியும், அது போல நம்ம சரிகமபால ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி ஆத்துற இந்த குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் இது போல நம்ம சரிகமபா பத்தி தொடர்ந்து பல அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.